நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பு கர்ணா, யுத்த பூமியில் பாண்டவர்களை மாண்டவர்களாக்கி காட்டு கர்ணா. அன்பு துரியோதனா, அடுத்து சேனாதிபதி ஆகும் அதிகாரம் எனது தந்தைக்குரியது. மித்ரா அஸ்வத்தாமா, வயதில் மூத்தவர் என்பதால் அதிகாரம் வழங்க இயலாது. அதை வழங்க நம்பிக்கை வேண்டும். குரு துரோணர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டேன். குரு துரோணர் பாண்டவர்களுக்கு பாரபட்சம் வெளிப்படுத்துபவர். ஆனால் மித்திரா, கர்ணனின் தலைமையில் எனது தந்தை யுத்தம் புரிய மாட்டார். கங்கை மைந்தர் பீஷ்மரை தவிர வேறு எவருடைய ஆணையையும் அவர் ஏற்க மாட்டார். எனில் அச்செயல் என்னுடைய துர்பாக்கியம் என எண்ணுவேன். அன்பு மித்ரா, நான் உன்னிடம் வேண்டுகிறேன். நீ எனது தரப்பில் உள்ளவன்தானே? ஒன்றை நினைவு கூறுகிறேன் அஸ்வத்தாமா, உன் தந்தை என்று அர்ஜுனனுக்குத்தான் பிரம்மாஸ்திர ஞானத்தை அளித்தார், உனக்கில்லை. பிரம்மாஸ்திர ஞானத்தை எனக்கு வழங்குங்கள். பிரம்மாஸ்திரத்தை பிராப்தம் பெற யோகிதை வேண்டும் மகனே. தமது புதல்வன் என்ற யோகிதையை பெற்றவன் நான். அர்ஜுனனுக்கு வழங்கும் முன் பிரம்மாஸ்திர ஞானத்தை தாம் எனக்கு வழங்குங்கள். அன்பு கர்ணா, நீ வாழ்வனைத்தும் அர்ஜுனனை வதைக்க வேண்டும் என்று கனவு கண்டாய். அக்கனவு நனவாகும் வாய்ப்பினை நான் இன்று உனக்கு வழங்குகிறேன். நெஞ்சில் துணிவுகொள். ஆணவம் கொண்ட அர்ஜுனனை வதைத்துக் கொல். நாளைய யுத்தத்திற்கு ஆயத்தமானாயா? தர்மம் புரிய ஆயத்தமாகிறேன். நாளை குருக்ஷேத்திரத்தில் அங்க தேசத்து அரசர் பிரவேசிப்பார். அவருடைய லட்சியம் ஒன்றேயாகும், காண்டீபதாரி அர்ஜுனனை வென்று காட்டுவது. அங்க தேசத்து அரசரின் லட்சியம் ஒன்றேயாகும் மாதவா, என்னை வதைப்பது. ஆனால் அது இந்த ஜென்மத்தில் ஈடேறப் போவதில்லை. உனது பலத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கையா பார்த்தா? ஒன்றை மறவாதே, அங்க தேசத்து அரசன் கர்ணனிடம் பகவான் இந்திரர் வழங்கிய சக்தி உள்ளது. அதன் பிரயோகம் உனை நோக்கி வெளிப்படும் விஜயா. உன்னுடைய திருநாமத்தை உச்சரித்து அந்த அற்புத சக்தியானது கர்ணனின் வில்லிலிருந்து உனை நோக்கி விடுபட்டால் அந்த அஸ்திரம் வீணாகாது தனஞ்சயா. அகிலத்தின் எந்த ஒரு கவசமும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற இயலாது. பிறப்பும் இறப்பும் பொய்யாகும் என்று உபதேசித்த தாமா, இறப்பு பற்றி எடுத்துரைத்து அச்சுறுத்துகின்றீர்கள்.
அஸ்திரங்களை பிதாமகர் ஏந்திய வரையில் யுத்தம் என்றொன்று நடந்தது. இனி நடக்கப் போவது யுத்தம் அல்ல, கால மாற்றத்தினால் ஏற்பட போகும் விளைவுகள். என் தந்தையான இந்திரர் வழங்கிய சக்திகளும் மாற்றத்திற்கு மண்டியிட வேண்டும். தாம் அளித்த உபதேச ஞானத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்னை காக்க திவ்ய கவசம் தேவையில்லை மாதவா. அன்பு தந்தையே, குலத்தில் தாழ்ந்தவன் கூறும் ஆணையை கேட்க மாட்டேன். இப்பிறப்பில் அது நடவாது. அப்படி என்றால் தாம் யுத்த களம் செல்ல மாட்டீர்களா? இந்த யுத்தம் நான் வேண்டியதல்ல மகனே. நான் உனக்காகத்தான் துரியோதனன் தரப்பில் நிற்கிறேன். காரணம், நீ துரியனோடு நட்பு கொண்டாய். அதோடு நான் உன் மீது அன்பு கொண்டேன். செயலற்று நிற்கிறேன். முத்தை தருகின்ற சிப்பியானது அழியும், பழத்தை நல்கும் பூவானது மடியும். தாய் தந்தையரின் அன்பு மது போலாகும். ஈன்றவனை துறக்க ஈன்றவனாலும் ஆகாது. மகனே அஸ்வத்தாமா, உனது தந்தைக்காக ஆருயிர் நட்பினை தியாகம் செய்வாய் என நான் நம்புகிறேன். குரு துரோணன் அவமானத்தை தாங்கும் தினம் அவனுடைய மரணத்தின் தினமாகும். தந்தையின் மரணத்திற்கு நிகரானவனை பழிவாங்க மாட்டாயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கை மைந்தரே, யுத்த பூமியில் பிரவேசிப்பதற்கு முன்பாக தம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். உனக்கு வழங்குவதற்கு இந்த பீஷ்மனிடத்தில் ஆசிகள் ஏதுமில்லை அங்கதேசத்தரசே. அறிவேன் கங்கை மைந்தரே, எனது வருகை தமக்கு வெறுப்பை தந்தது. என்னை அவமதிப்பதையே வழக்கமாக கொண்டீர்கள். என்னை அஸ்தினாபுரத்தை விட்டு விலக்கி வைப்பதற்கு முயற்சித்தீர்கள். இருப்பினும் இதுவரை தம்மீது கொண்ட மரியாதையை நான் குறைத்ததில்லை. பெரும் மூடனாவாய் குந்தியின் மகனே. அறிவேன் உன் பிறப்பு பற்றிய சிறப்பை முன்பே அறிவேன்.
சூரிய நாராயணனின் வரப்பிரசாதம். ஐந்து பாண்டவருக்கு 6 தலை வழங்க வேண்டிய 6ஆம் தலை. நான் இத்தகவலை பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவேன் கர்ணா. நீ திவ்யத்துவம் உள்ளவன், அடுத்தவரால் வெறுக்கத்தக்கவன் அல்ல. கருணையை ஆதாரமாக்கி ஹஸ்தினாபுரத்தை விட்டு உன்னை விலக்கி வைக்க நான் முயற்சித்தது உண்மை. ஏனெனில் விதிவசத்தால் நீ பகலவன் பிள்ளையாய் பிறந்தவன், பிறகு அன்னையை விட்டு ஆற்றில் அகன்றவன், வளர்ந்தபின் துரியனோடு சேற்றில் உறைந்தவன். நீ சேற்றில் உறைந்தாலும் செங்கமலம் என்பதை நான் அறிந்தவன், உன்னுடைய திவ்யத்துவம் புரிந்தவன். என்னுடைய ஜனன ரகசியத்தை அறிந்தவர் தாம். எனில் என் வாழ்வை பற்றியும் தாம் அறிந்திருப்பீர்கள். அகிலமே ஒருவனை புறக்கணிக்க எண்ணினால் அவன் ஹிருதயம், வாழும் வாழ்வையே புறக்கணிக்க எண்ணும் என்பதை அறிவீர்கள். அன்று நீரோட்டி வந்த என்னை ஒரு தேரோட்டி வளர்த்தார். இவன் தேரோட்டி மகன் எனும் தூற்றலை தூர விரட்டி துரியன் என்னை அரவணைத்தான். நான் சேர்ந்த துரியன் வீணான சேர்தான். ஆனால் செங்கமலம் சேற்றில் தானே பிறக்க வேண்டும். அது நீ நட்பிற்கு தரும் இலக்கணம். ஒரு இடத்தை விதை இலக்காக்கினால் அவ்விடமே அதன் கதை துவங்கும். இலக்காக்கிய இடத்தை விதையால் மாற்ற இயலாது. சேருமிடம் அறியாமல் சேற்றில் விழுந்த விதை நீ. அவ்விடத்தில் அதர்மிகளால் ஓதும் மொழியே வேதமொழி என்று அறிந்தவன் நீ. அதை உணர்ந்த நான் உன் நிலை மீது கொண்டேன் வருத்தம். நான் எடுத்த முயற்சிகள் உனக்கு ஏற்படுத்தியது வருத்தம். அன்றொரு நாள் ரதம் அமர்ந்து அம்பினை எய்வதற்கான போட்டி நடக்கும் வேளையில் உனை நான் சத்திரியனாக ஏற்றிருந்தால் இந்நிலை இன்று உருவாகி இருக்காது. உனது புதல்வர் தனுர் வித்தியை பயில விரும்பினால் மகதம் செல்வதோடு மாதா பிதாவையும் இந்த பூமியையும் தியாகம் செய்ய வேண்டும். குந்தியின் முதல் சிசுவே, அன்றே உண்மை நிலை பற்றி உன்னிடம் உரைத்திருந்தால் சேற்றில் இந்த செங்கமலம் முளைத்திருக்காது. நன்னீருடைய ஒரு குளத்தில் மலர்ந்து பூத்திருக்கும். ஆனால் அன்று நான் இந்த உண்மையை உரைத்திருந்தால் விளைவுகளாய் வேறு விபரீதங்கள் முளைத்திருக்கும். உன்னிடம் நான் இப்போது வேண்டுவது ஒன்றை மட்டுமே புத்திரனே. அனைத்தும் அறிந்த நீ ஐவரோடு கொண்ட பகையினை விடு. எப்பாடுபட்டாவது நடக்கும் இந்த போரினை தடு. பவித்திர தீர்த்தத்தின் திருமகனே, அவச்சொல் உதிர்த்த அகிலத்திடமிருந்து என்னை மீட்டவன் துரியன். அவனுடைய அன்பிற்கு நான் என்றும் நன்றிக் கடன் செலுத்தும் கடமை உரியன். உசிதம் என்று எது தோன்றுகிறதோ அதைச் செய். இந்த உலகில் விதியை வெல்ல எவருக்கும் இல்லை அருகதை. அதன் விளைவாகத்தான் அம்பு படுக்கையில் கிழவன் கிடக்கிறான் என்பதை அறி. ஆனால் உனக்கு வெற்றிக்கான ஆசையை வழங்க இயலாது. ஒருவேளை நீ மாறான ஆசையை வேண்டும் மோகம் கொண்டால் அதை நான் வழங்குவேன். அதையும் ஏற்க நான் ஆயத்தமாக உள்ளேன்.
வாழ்வனைத்தும் நான். கௌரவம் ஒன்றை பெறவே போராடி வந்தேன். சமர்களத்தில் அமரனான பிறகு சமுதாயத்தில் கர்ணனது நாமம் நிலை பெற வேண்டும் எனும் ஆசியினை தாம் வழங்குங்கள். வழங்கப்படும் ஆசியினால் ஒருவர் வளம் பெறுவார் என்பது உண்மை. சில சமயங்களில் ஆசையினால் வீரம் வெளிப்படுவதும் உண்மை. ஆனால் ஆசீர்வாதத்தால் புகழ்மிக்க ஸ்தானம் நிச்சயம் கிட்டாது மகனே. அதுபோன்ற ஒரு ஸ்தானத்தின் மீது நீ மோகம் கொண்டால் வெற்றியை வேண்டி முழு மனதோடு யுத்தம் புரி. மனிதருடைய அழிவானது சதி அல்லது சூழ்ச்சியின் மூலமும் நிகழ்த்தப்படலாம். ஆனால் வெற்றி எனும் இலக்கினை எட்டுவதற்கு வீரம் ஒன்றே துணை நிற்கும். அதன் வாயிலாக புகழ் ஸ்தானம் கிட்டும் மகனே. இதுவே என்னுடைய ஆசீர்வாதம். உன்னிடம் குடிகொண்ட திறன் மீது நீ நம்பிக்கை கொண்டு போரிட வேண்டும். சதி சூழ்ச்சி இரண்டையும் நீ புறந்தள்ள வேண்டும். அவ்வாறு நடந்தால் அகிலம் காலம் உள்ளவரை உன் புகழ் பாடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று நீ பெரும் தவறிழைத்து விட்டாய் அன்பு மருமகனே. குரு துரோணருடைய ஸ்தானத்தில் அங்க தேசத்து அரசனை சேனாதிபதியாக அமர்த்தி நீ மாபெரும் அதர்மச் செயல் இழைத்து விட்டாய். அதர்மம் அதர்மம் பற்றி எண்ணி தாம் அச்சம் கொள்கிறீர்களா மாமா? ஆம் மருமகனே, என்னை பொறுத்தவரை தர்மத்தின் விளக்கமானது வீணாகும். எது எனக்கு லாபம் தருகிறதோ அதுதான் எனக்கு தர்மமாகும். இன்றைய உனது செயல் என் தர்ம சிந்தனைக்கு நிந்தனை விளைவித்தது. நான் ஒன்று வினவுகிறேன். இன்று வரை என் மித்திரன் மீது தமக்கு ஏன் நம்பிக்கை விளையவில்லை? விளையவில்லை என்பது உண்மை மருமகனே. இனி அது விளையவும் விளையாது. காரணம், உனது அன்பு நண்பன் தர்மத்தோடு ஒரு புறம் பிணைந்திருக்கிறான். அதோடு இன்னொரு புறம் அவன் அர்ஜுனனோடு போட்டி மனப்பான்மை கொண்டிருக்கிறான். மறுபுறமும் உனக்கு நன்மை ஏற்படுத்த விழைகிறான். நான்காவது புறமோ அண்டாகிலமே தன்னை வஞ்சித்தது என்ற சிந்தனையை செயலாக்கி வாழ்ந்து வருகிறான். அன்பு மருமகனே, ஒரு குறிப்பிட்ட திசையில் சூறைக்காற்று வீசுமானால் அது தன் வேகத்தோடு மழை மேகத்தையும் அழைத்து வரும் என்பது உண்மை. ஆனால் ஒரு பகுதியின் நாலாபுறங்களிலும் சூறைக்காற்றானது வீசத் துவங்கினால் அடுத்து அவ்விடம் அழிவு நிகழும் என்று அர்த்தம். மருமகனே, பேரழிவால் எவரும் லாபம் அடையப் போவதில்லை அன்பு மருமகனே. உன்னுடைய நண்பன் கர்ணனது சிந்தனையில் யுத்தம் பற்றிய சிந்தனை இல்லை. வாழ்வில் ஏற்பட்ட நிந்தனை ஒன்றே சூழ்கொண்டு சுற்றுகிறது. அன்பு மாமா, நான் அறிந்ததெல்லாம் ஒன்றேயாகும். என்னுடைய மித்திரன் கர்ணன் பாண்டவரை வதைப்பான் என்று நம்புகிறேன்.
இதுவரை கங்கை மைந்தர் பீஷ்மர் செய்யாத செயலை துரோணாச்சாரியர் செய்யாத செயலை செய்வான். எந்த நம்பிக்கையில் கூறுகிறாய்? அறியாமல் வாக்களிப்பவன் கர்ணன், அவ்வாக்கை காப்பாற்ற வழியறியாமல் திணறுபவன். ஒருவேளை நீ நம்பும் மங்க தேசத்தின் அரசன் பாண்டவர்களை வதைக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால்? அன்பு அஸ்வத்தாமா, நீ உன் தந்தையின் தரப்பிலிருந்தே சிந்தனை செய்கிறாய். இன்னொரு கோணம் பற்றி எண்ணுவதற்கும் முயற்சி செய். அஸ்வத்தாமன் என்றும் முனை சேர்ந்தவன் என்பதை உணர்வாயாக. எவனது வீரம் மீது நம்பிக்கை கொண்டு குருவை நீ அவமதித்தாயோ அவனது உண்மையான வீரம் பற்றி அறிவாயா? இளவரசர்களுக்கு இடையே போட்டி நடந்த நாள் முதல் இன்று வரை அர்ஜுனனை எதிர்ப்பதையே கடமையாக கொண்டவன் கர்ணன். அவ்விருவருக்கும் நடந்த போட்டியினை எவரும் கண்டதில்லை. எனது மித்திரன் கர்ணன் அரச குலங்கள் அனைத்திலும் 4 திக்விஜயங்கள் நடத்திய அர்ஜுனனை வென்றானா? அதற்கான வாய்ப்பு அமையவில்லை. அப்படி என்றால் நடக்கும் போரின் வெற்றியினை ஏசியமாகத்தான் கர்ணனிடம் ஒப்படைக்கின்றாயா? அன்பு மருமகனே, அஸ்வத்தாமன் சொல்வது சரிதான். மகாகுரு துரோணாச்சாரியார் யுத்த களத்தில் நிற்பதொன்றே லாபம் தரும் செயல்.